Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். என்ன பண்ணுறீங்க? இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரி எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்கா ராஜா, இல்லை ஈஸியாக இருக்கா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. இதில் ஏதாச்சும் புரியல அப்படின்னா கேளுங்க. சரியா தங்கம்? சரி, இப்போ இதில் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். நல்லா கவனமாக பாருங்கன்னு. எக்ஸசைஸ் இன்னைக்கு 12th நம்ம பார்க்க போகிறது 4th சாப்டர் இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரி. அதில் எக்ஸசைஸு 4.5ல் தேர்டு சம் தான் பார்க்க போகிறோம். புரியுதா தங்கம்? எக்ஸசைஸ் 4.5 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டேனுக்குள்ள சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2. கண்ணு இதை ஏன்னு எடுத்துக்கணும், இதை பின்னு எடுத்துக்கணும். ஜஸ்ட் அவ்வளோதான் ராஜா. அப்போ tan a + b ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணணும். இவ்வளோதான். இது ஏன்னு எடு. புரியுதா சாமி? இதை ஏன்னு எடுத்து சைன் ஏவை கண்டுபிடி. அதிலிருந்து டயக்ராம் போட்டு tan ஏவை கண்டுபிடிச்சிக்கோ. அதே மாதிரி இது பின்னு எடுத்து காட் பி கண்டுபிடி. அதிலிருந்து tan b போட்டுக்கோ. அப்போ tan a + b ஃபார்முலா தான். ஜஸ்ட்டு இவ்வளவு தான் கண்ணு. ரொம்ப ஒன்றுமே கிடையாது. நீ குழப்பிக்கவே வேண்டாம். இப்போ பார்த்தவங்க a ஈக்குவல் டு டேக், நாம் என்னென்னு எடுத்துக்கிறோம்? a ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5. இப்போ சைன் இன்வர்ஸ் இந்தாண்ட போயிருமா ராஜா? அப்போ சைன் a ஈக்குவல் டு 3/5ன்னு வந்துடும். சைனுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஆப்போசிட் சைட் பை என்ன தங்கம்? ஹைபாட்னியூஸ். அப்போ ஏவுக்கான ட்ரையாங்கிள் போடலாம் ராஜா. ஏவுக்கான ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் போடணும். அப்போ இதில் ஏவுக்கு ஆப்போசிட் பாரு, ஆப்போசிட் 3, ஹைபாட்னியூஸு 5. அப்போ அட்ஜசன்ட் சைடு வேணும். அட்ஜசன்ட் சைடு உனக்கே தெரியும். ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்டிலிருந்து ஆப்போசிட் ஸ்கொயர்டை கழிக்கணும். இதை ஸ்கொயர் பண்ணால் 25 மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ ரூட்டுக்குள்ளே இதை கழிச்சு போட்டிங்கன்னா 16. 16க்கு ரூட்டை நீக்கினீங்கன்னா 4. அப்போ அட்ஜசன்ட் சைடு 4ன்னு தெரிஞ்சு போச்சு. இதிலிருந்து tan a, கண்ணு நான் ஏன் tan a போடுறேன் பாரு, இது tan. அப்போ tan a + b, அதனால தான் a போட்டுக்கிறேன். டேனுக்கான ஃபார்முலா நமக்கே தெரியும். ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ tan a ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடில் 3 இருக்குது, அட்ஜசன்ட் சைடில் 4 இருக்குது. அப்போ tan a ஈக்குவல் டு என்ன வரும்? 3/4. புரியுதா சாமி? பார், ஒன்று போன கணக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இதை ஏன்னு எடு. அப்போ இது ஏன்னு எடுத்தால் சைன் இன்வர்ஸ் இந்தாண்ட போனால் சைன் a. அப்போ ஆப்போசிட் சைடு 3, ஹைபாட்னியூஸ் 5. ஏ ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடு 3, ஹைபாட்னியூஸ் 5. அட்ஜசன்ட் சைடு வேணும்னா ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணி கழிக்கணும். அப்போ 25 மைனஸ் 9, அப்போ ரூட் 16, அப்போ 4. இதிலிருந்து tan a போட்டுக்கிட்டேன். இப்போ இது புரியுதா தங்கம்? அதே மாதிரி அடுத்தது காட், இதை பின்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ காட் இன்வர்ஸ்குள்ள 3/2 வந்து பின்னு எடுத்துக்கோ. காட் இன்வர்ஸ் அந்தாண்ட போச்சுன்னா காட் பி. அப்போ காட் பி ஈக்குவல் டு 3/2. புரியுதா சாமி? அப்போ காட்டுடைய ஃபார்முலா கண்ணு டேன்னா பார், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ காட் அப்படிங்கும்போது அதனுடைய ரெசிப்ரோக்கல் தானே, டேனுடைய ரெசிப்ரோக்கல் தான் காட். அப்போ என்ன வரும் உனக்கு? அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. நான் சொல்கிறது விளங்குதா தங்கம்? அப்படியே போட்டுறக்கூடாது. டேன் அப்படின்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ காட்டுனா அட்ஜசன்ட் சைடு பை ரெசிப்ரோக்கல். இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறுது. அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. அப்போ பிங்கிற ட்ரையாங்கிள் வர. இப்போ இந்த பிங்கிற ட்ரையாங்கிளில் சாமி இது 90 டிகிரி. வேறு அட்ஜசன்ட் சைடில் 3, ஆப்போசிட் சைடில் 2. புரிஞ்சுதா? இப்போ ஹைபாட்னியூஸ் நமக்கு தேவையில்லை, நீ கண்டுபிடிச்சாலும் தப்பு கிடையாது. அப்போ ஹைபாட்னியூஸ் வேணும்னா ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ்ஸு இதை ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ ரூட்டுக்குள்ள 13. புரியுதா தங்கம்? நல்லா பார்த்துக்கோ. இங்கே பாரு, இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன், இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். கவனமாக பார்த்துக்கோ. ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும்.
அட்ஜசன்ட் சைடு வேணும்னா என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடு வேணுனாலும் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். சரி, இதுல இருந்து tan b போட்டுக்கலாம். அப்ப tan b க்கு என்ன, ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. அப்ப ஆப்போசிட் சைடு என்ன தங்கம், ஆப்போசிட் சைடு b க்கு ஆப்போசிட் சைடு 2/3. நீ ரொம்ப புத்திசாலியா இருந்தா இதையே தலைகீழ திருப்பி போட்டுக்கலாம். இப்ப பாரு, cot b 3/2, அப்ப tan b 2/3. இது போடணும்னு அவசியம் இல்லை, உனக்கு புரியறதுக்காக நான் சொன்னேன். சரி, இதை கொண்டாந்து இதுல போடலாமா ராஜா? அப்ப நமக்கு கணக்கு எப்படி மாறும், டேனுக்குள்ள இப்ப பாருதா, இது ஏன்னு எடுத்த, இது பின்னு எடுத்த. அப்ப a plus b, tan a plus b. இப்பதான் ஃபார்முலா சொன்னேன். என்ன ஃபார்முலா, tan a plus இங்க பிளஸ் இருக்கு கண்ணு, tan a plus tan b divided by 1, இங்க பிளஸ் போட்டியா, அப்ப மைனஸ் tan a into tan b. பார்த்துக்கோ சாமி, tan a plus b அப்படின்னா tan a plus tan b divided by 1 minus tan a into tan b. அதே சப்போஸ் இங்க மைனஸா இருந்தா இங்க மைனஸ் வரும், இங்க பிளஸ் வரும், இவ்வளவுதான். புரியுதா? அப்ப tan a minus b னா tan a minus tan b, இங்க 1 plus tan a into tan b. நல்லா பார்த்துக்கோ, இங்க பிளஸ்னா இங்க பிளஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ்ல எழுதணும், இங்க மல்டிபிள் 1 மைனஸ். தெரியுதா தங்கம்? இப்ப இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பார், நீ கண்டுபிடிச்ச tan a என்ன, 3/4 plus tan b என்ன, 2/3 divided by 1 minus tan a என்ன, 3/4 into tan b என்ன, 2/3. புரிஞ்சுதா சாமி? இப்ப இங்க 3 அடிச்சுக்கலாம், இங்க 1 2 is 2, 2 2s are 4. இது மேல கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ. அப்ப இது இங்க பெருக்கணும், இங்க பெருக்கணும், கீழையும் பெருக்கணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணா 3 3s are 9 plus 4 2s are 8 divided by 4 3s are 12. புரியுதா சாமி? divided by கீழே பாரு, கீழே என்ன இருக்கு பாத்தியா, 1 minus 1/2. அப்ப பாரு, 1 minus 1/2. again இது கிராஸ் மல்டிபிள் பண்ணு. அப்ப உனக்கு இதை இங்கேயே போடுறேன், இது மேல ஆட் பண்ணிக்கோ. மேல ஆட் பண்ணினா 17 divided by 12 divided by இது கிராஸ் மல்டிபிள் பண்ணா 2 minus 1 divided by 2 வந்துருமா? அப்ப நமக்கு மேல நியூமரேட்டர்ல 17 divided by 12. புரியுதா சாமி? divided by கீழே வந்து என்ன வரும், 1/2 வரும். வேற 2ல 1 போச்சுன்னா 1/2. ஜஸ்ட் இதுக்கும் இதுக்கும் அப்படியே இதை பாரு, இது வந்து இது மேல போனா ரெசிப்ரோக்கலா மாறும். அப்ப 17 divided by 12 into இது மேல போகும்போது 2/1, இதையும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா 6. அப்ப நம்ம ஆன்சர் நமக்கு என்ன வந்துருது, 17 divided by 6. இது புரியுதா? இதுல ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருந்தா கேளுங்க. இது ஒண்ணுமே கிடையாது ராஜா. இது ஏன்னு எடுக்கிறேன், இது ஏன்னு எடுக்கும்போது sin a தெரியும், ஆப்போசிட் சைடு தெரியும், ஹைபாட்னியூஸ் தெரியும், adjacent சைடு கண்டுபிடி, tan a வை கண்டுபிடிச்சுக்கோ. அதே மாதிரி இது bன்னு எடுக்கிறேன், இது bன்னு எடுக்கும்போது cot b தெரியும், cot b ல இருந்து நீ டைரக்டா tan b போட்டுக்கலாம் தெரிஞ்சா. புரியுதா? அப்படியே இதை ரெசிப்ரோக்கலா மாத்தணும்னா போதும். 2/3. cot b வந்து 3/2னா tan b என்ன, 2/3. அப்ப tan இது a இது b, அப்ப tan a plus b. tan a plus b இது ஃபார்முலா சரியா எழுதுனாவே 1 மார்க் இருக்கு தங்கம். tan a கண்டுபிடிச்சினா 1 மார்க்கு, tan b கண்டுபிடிச்சினா 1 மார்க்கு, ஃபார்முலா எழுதுனா 1 மார்க்கு, சப்ஸ்டிட்யூட் பண்ணினா 1 மார்க்கு, ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சினா 1 மார்க். புரிஞ்சுதா கண்ணு? tan a plus b க்கு tan a plus tan b divided by 1 minus tan a into tan b. tan a க்கு பதிலா 3/4 plus tan b க்கு பதிலா 2/3 divided by 1 minus tan a க்கு பதிலா 3/4 into tan b க்கு பதிலா 2/3. கீழே 3 3 அடிச்சுக்கலாம், 2க்கும் 4க்கும் அடிச்சுனா 1 2 is 2,
2 2s are 4 மேலே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும் 3 3s are 9 ப்ளஸ் 4 2s are 8 டிவைடட் பை 4 3s are 12 கிராஸ் மல்டிபிள் பண்ணி டினாமினேட்டர் பெருக்கணும் கீழே 1 மைனஸ் 1/2 எகைன் இது கிராஸ் மல்டிபிள் தான் பண்ணுறேன் மேலே பேர் கூட்டிக்கிட்டீங்கன்னா 17 டிவைடட் பை 12 கீழே கிராஸ் மல்டிபிள் பண்ணு புரியுதா 2 மைனஸ் 1 டிவைடட் பை 2 இல்லை ஒன்றில் அரை போச்சுன்னா அப்படியே அரை நல்லா தெரிஞ்சுன்னா போட்டுக்கோ அப்போ therefore கீழே 2 மைனஸ் 1 டிவைடட் பை 2னா 1/2 அப்போ மேலே நியூமரேட்டரில் 17 டிவைடட் பை 12 டினாமினேட்டரில் 1/2 இது அப்படியே நியூமரேட்டருக்கு போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும் அடித்து போட்டுக்கலாம் அப்போ நமக்கு ஆன்சர் 17 டிவைடட் பை 6 புரிஞ்சுதா தங்கம் இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க விஷ் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ